பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு ஃபிஷ் பிரியாணி செய்ய போகிறோம். இது 1 கிலோ சுர்மா ஃபிஷ்ஷை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சுர்மா ஃபிஷ்ஷை நம்ம கழுவி இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சுர்மா ஃபிஷ்ஷை நம்ம இது எல்லாம் மேக்னேட் பண்ணி வைக்கணும் செய்வேன். இது முதல் மசாலாவாக இது ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து நம்ம இது வந்து வறுத்து அரைத்து இது சேர்க்க வேண்டும். அதுக்கு நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பட்டை, 1 ஸ்டார் அனைஸ். இதெல்லாம் வறுத்து அரைத்து இதில் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சியும், 1 டேபிள் ஸ்பூன் வத்தத்தூளும், மஞ்சளும், இது லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சம் கடலை மாவு. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி மசாலா சேர்த்து மசாலா மிக்ஸ் பண்ணி இது எல்லாமே ஒரு 2 மணி நேரமாவது 1 மணி நேரமாவது முதல் ஸ்டெப்பாக நம்ம இது எல்லாமே ஊற வைத்து விட வேண்டும். இரண்டாவதாக நாம் அதை எல்லாத்தையும் ஊற வைத்தாச்சு. இரண்டாவது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டவ்வை பற்ற வச்சு நான் இதில் 3 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் இதை 1 கிலோ அரிசி பாசுமதி ரைஸை வந்து இதில் எல்லாம் சேர்த்து இது கூட நமக்கு வாசனைக்காக பாருங்க, நான் கொஞ்சம் வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, சீரகம், கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே இது வாசனை திரவியங்க. இது எல்லாமே இதில் சேர்த்து கொதிக்க விட போகிறேன். நன்றாக கொதித்து இது நன்றாக நல்ல மணம் வருது. இது இப்போ நம்ம இந்த 1 கிலோ அரிசியை சேர்த்து இது நல்லா வேக வைத்து அரை வேக்காடு தான் வேக வைக்க வேண்டும். ரொம்ப முழுமையாக வேக வைக்கக்கூடாது. இது ஒரு 95% நீங்கள் எடுத்து ரெடி பண்ணுங்க. இப்போ நான் இது வெந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கேன் எப்படி வெந்து இருக்கு. இது 3வது ஸ்டெப்பாக இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம். அது ஊறிட்டு நன்றாக இப்போ இதை நல்லா எல்லாம் பொரித்து நல்லா எடுக்க போகிறோம். பொரித்து எடுப்போம். அடுத்த 4வது ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷு இது தம் பிரியாதுன்றதுனால ஃபிஷ்ஷுக்குள்ளே இது அரிசியை தனியாக வேக வச்சுருக்கோம். அது வேக வச்சு எடுக்க போகிறோம். இது வந்து நம்ம இது தம் பிரியாணிக்காண்டி ஃபிஷ்ஷு மசாலா செய்ய போகிறோம். ஃபிஷ் மசாலாவுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எண்ணெய் தேவையான அளவு ஒரு 150 கிராம் எண்ணெய், அதுக்கப்புறம் 5 வெங்காயமும் 5 தக்காளி வச்சுருக்கேன், 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் வெள்ளைப்பூடு இது அரைத்து வைத்திருக்கிறேன். இது வந்து இது மசாலா அரைக்க தேவையானது வந்து 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 பட்டை, 1 டீஸ்பூன் கசகசா, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஜாதி பத்திரி, இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம இதையும் வெங்காயத்தையும் இது ரெண்டையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைத்து வைத்து விடுங்க. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மசாலா எப்படி ஃபிஷ் மசாலா செய்வது ப்ரொசீஜரை காமிக்கேன். இப்போ ஃபிஷ்ஷுக்குள்ளே நல்லா அழகாக அருமையாக பொரித்து எடுத்தாச்சு. பார்த்தோன்னே சாப்பிட ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் 4வது ஸ்டெப்பாக இப்போ நான் ஃபிஷ்ஷுக்குள்ளே மசாலா செய்யப்போம். ஃபிஷ்ஷுக்குள்ளே ஏற்கனவே ஃபிஷ் பொரித்த எண்ணெய் இருக்குது. அதில் இந்த வெங்காயம், இந்த 5 வெங்காயத்தை நான் வதக்க போகிறேன். நல்லா டீப் ஃப்ரையை நல்லா ப்ரௌனாக நல்லா வறுத்துக்கிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுங்க, வதக்கிக்கிடுங்க. டீப் ஃப்ரை நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விட்டது. இப்போ நம்ம இந்த 5 தக்காளியை சேர்க்க போகிறோம். இந்த தக்காளியும் நன்றாக வதங்கின உடனே நம்ம அரைத்து வச்சிருக்கிற இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, இதில் மசாலா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதில் 2 டீஸ்பூன் வத்த பொடியும் கொஞ்சம் புதினாலையும் சேர்த்து மசாலாவும் சேர்த்து தேங்காய் அந்த நான் சொல்லி இந்த மசாலாவை சேர்த்து அரைத்து தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுருக்கோம். இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் செய்வோம். கிரேவிக்கு இது எல்லாமே மசாலா எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இதில் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா செக் பண்ணிக்கிட்டேன். நல்லா பாருங்கள், நல்லா அழகாக கிரேவி இருந்து வந்து விட்டது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நல்லா பொரிச்சு வச்சுருக்க மீனை எல்லாமே அப்படியே சேர்க்க வேண்டும். சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப கிண்டக்கூடாது, நம்ம லேசாக கிண்டி. இப்போது 5th ஸ்டெப்பாக கடைசி ஸ்டெப்பு நம்ம தம் போடப்படும். நம்ம ஏற்கனவே நம்ம இது ரைஸை நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம். இந்த பாருங்க எவ்வளோ அழகாக உதிரியாக இருக்கிறது அப்படின்ட்டு. அந்த இப்படி உதிரியாக இருந்தால் தான்
நல்லா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அழகாக அப்படி ஒரு சைடு ஒரு இதாக சேர்த்துக்கிட வேண்டும், ஒரு பங்கு சேர்த்துக்கிட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நம்ம கிரேவி சேர்த்துருந்ததை அழகாக மெதுவாக மீன் உடைந்து விடாதபடி மெதுவாக இப்படி சைடாக சேர்த்துக்கிட வேண்டும். இப்படி நம்ம ஃபுல்லாகவே நம்ம இப்படியாக சேர்த்துட்டு வர வேண்டும். ஒரு ஸ்டெப்பு ரைஸு, அடுத்த ஸ்டெப்பு கிரேவி. ஒரு ஸ்டெப் ரைஸு, அடுத்த ஸ்டெப்பு கிரேவி. இப்படி நம்ம ஒவ்வொரு தனித்தனியாக சேர்த்து விட்டு வர வேண்டும். நான் இப்பொழுது ஒவ்வொரு லேயராக நான் சொன்னபடி போட்டு பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம கடைசி ஸ்டெப் இதை நான் உங்களுக்கு கீ பதாமு எல்லாம் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் தூவி நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணணும். அதான் சாப்பிட்றதுக்கு நல்லா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் மீனெல்லாம் பொரிக்க நேரமே கொஞ்சம் மீனுக்குள்ளெல்லாம் உப்பெல்லாம் சேர்த்துக்கிடுங்க. எல்லாம் கன்சிஸ்டன்சி எல்லாம் செக் பண்ணிக்கிடுங்க. இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ இது ரெடி ஆகிட்டு இப்போ தக்காளி எல்லாம் கொஞ்சம் அழகாக வச்சேன்னா சலாட் மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் புதினா இல்லை நல்லா செமிக்கும், பார்க்க நல்லா அழகாக டெக்கரேட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே இப்படி பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். எதுக்குன்னா ஒரே குழம்பா வைத்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு போர் ஆயிரும். ஒரு நாள் ஃபிஷ் பிரியாணி செய்யணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படுவாங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க லேசாக கலர் தூக்கிருக்கு, கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஷ்ஷு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மட்டன் கூட கொஞ்சம் கொழுப்பு, ஏன்னா ஃபிஷ்ஷு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை ஃபிஷ் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் இதை தம்மில் போட வேண்டியதான். தம் போட்டு ஆவி வந்தோடனே நம்ம ரெடி. 20 நிமிஷம் ஆகிட்டு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தம்மில் போட்டாச்சு. பாருங்கள், நீங்கள் நல்லா ஆவியில் நல்லா சுட சுட ஃபிஷ் தம் பிரியாணி ரெடி ஆகிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.